பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய தடித்தனம், தண்டித்தனம், கொழுப்பு, திமிர்த்தனம், ரவுடித்தனம் இது ஒருபோதும் குறையாது. அதிகாரத்தை கையில வச்சுட்டு இன்னொரு கும்பலை அடக்கி ஆள வேண்டும் என்கிற திமிர்த்தனம் கொண்டவர்கள் தான் பிஜேபி கும்பல். பதவிக்கே வரல, இப்பதான் போட்டியாளரா நிக்குது இந்த பீஸ். அவங்க பேரு மாதவி லதா. ஏற்கனவே அடிபட்ட பீஸ் தான், நம்ம அடிச்சு அனுப்பியிருக்கோம். அந்த அம்மா இன்னைக்கு ஓட்டு போடுற இடத்துல போய் வாக்குச்சாவடியில இஸ்லாமிய பெண்களை ஹிஜாப கழட்ட சொல்லி கேட்டுட்டு அவங்க அடையாளத்தையே சோதிச்சிருக்கு இந்த யோகிய கும்பல். இது பெரிய பரபரப்பை ஆந்திராவில் உருவாக்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கெஜ்ரிவாலினுடைய ஜெயில் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல பல முடிவுகள் எடுத்த போது மாத்தி யோசிச்சு ஒரு பக்க ஐடியாவை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் அசந்துட்டாங்களாம். சூப்பர்ங்க, செஞ்சிருவோம் அப்படின்னு முடிவெடுத்ததாக ஒரு தகவல் படிக்கும் போது பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அதோட மாத்திரம் இல்லைங்க, ராகுல் காந்தியை தேடி இன்றைக்கு அரசு அதிகாரிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவை பிஜேபிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பிஜேபி காரங்க இந்த நியூஸ கேட்டதுல இருந்து கதறிட்டு இருக்காங்களாம். உயர் அதிகாரிகள் எல்லாம் ராகுலையும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு ஒரு அச்சத்தை காவிகளுக்கு உருவாக்கி இருக்கிறது. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா தெலுங்கானா மாடல்னு தனியா ஒரு மாடலே உருவாகிற அளவுக்கு பணத்தை அப்படியே ரோட்ல கொட்டி இருக்கிறாங்க. பேக்கேஜா பணம் கொடுத்திருக்கிறாங்க. அதை படிக்கும் போதே தலை கிர்ன்னு சுத்துதுன்னா பாத்துக்கங்க. அப்படியான ஒரு பெரிய திட்டமிடலோடு எல்லா மாநில தேர்தலையும் அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு பணம் விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். இந்தியா முழுவதும் 9 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம். அந்த யூனியன் பிரதேசம் கூட ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல 5 தொகுதி இருக்கு, அதுல ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு நடக்குது. அப்படியாக பல மாநிலங்களிலும் 4வது கட்ட தேர்தல் இன்றைக்கு நடந்திருக்கு. 96 தொகுதிகளுக்கு இன்றைக்கு தேர்தல். இந்த தேர்தல்ல காவிகள் பண்ற அட்ராசிட்டி இருக்குல்ல, கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. இங்க தெலுங்கானாவுல ஹைதராபாத்ல கேண்டிடேட்டா நிக்கிறவங்க யார் அப்படின்னா உவைசியை எதிர்த்து ஒத்த ஓட்டு வாங்க முடியாது. அங்க அடிச்சு ஆடி ஜெயிக்கிறவரும் உவைசி. இந்த அம்மா நிக்குது. அவங்க பேர் என்னன்னா மாதவி லதா. இவங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரியுடைய தலைவரா. பண்றது பூரா சில்லறத்தனமும் அயோக்கியத்தனமும். இந்த அம்மா என்ன பண்றாங்க, பிரச்சாரத்துக்கு போனா ஓட்டு கேட்டு வரணும். அங்க நின்னுகிட்டு அங்க இருக்கிற மசூதியை பார்த்து அப்படியே அம்ப விடுறாங்களாம். அம்ப விட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு அப்படியே இழுக்கிறாங்க. என்னென்ன நாடகம் போட்டாங்க அந்த அம்மா. மசூதியை பார்த்து அம்பு விட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டலே விட்டாங்க பிரச்சாரத்துல. இந்த அம்மா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. ராமநவமி ஊர்வலம் நடக்குதுன்னு மசூதிகளை எல்லாம் வெள்ளை துணியை போட்டு போத்தி வச்சிருந்தது. அதை வேடிக்கை பார்த்தது அரசு. இதுதான் பாதுகாப்பு அப்படின்னு கேடுகட்டத்தனத்தை இந்த அம்மாவை வச்சுதான் பேசுறாங்க. இந்த அம்மா ஒரு கேடுகட்ட ஜென்மம்ன்றத இதுல பாத்துக்கலாம். பிரச்சாரம் போற இடத்துல பிரச்சார வாகனத்துல நின்று கையில ஒரு சாமி சிலைய வச்சுக்கிட்டு அதுக்கு மந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்ணுது. நான் பயங்கரமான டிவோட்டி, நான்லாம் இந்து கடவுளுக்காக அப்படின்னு கழுத்து கை காலு அம்புட்லயே உத்தராஜம் போட்டுக்கிட்டு தெரியுது. இந்த அம்மா பண்ண ரவுடித்தனத்துடைய உச்சம் எது அப்படின்னா இன்றைக்கு 4வது கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு வாக்குச்சாவடிக்குள்ள நுழையிறாங்க. அந்த வாக்குச்சாவடிக்குள்ள நுழைஞ்ச அந்த அம்மா அங்க இஸ்லாமிய பெண்கள், உங்களுக்கு தெரியும் ஹைதராபாத்ல நிறைய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அங்க நிறைய பேர் ஹிஜாப் போட்டுட்டு பர்தா போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. போனவம்மா உன் ஜோலியை பார்த்துட்டு உள்ள போகணும். வேற யாராவது மாத்தி ஓட்டு போட வந்தா அந்த ஓட்டுச்சாவடியில் இருக்கிற பூத்துல இருக்கிற ஒரு கட்சி ஆட்களும் அதை சண்டை போட்டு சரி பண்ணுவாங்க. அதுல தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தான் ஓட்டு போட முடியும். அப்படிதான் ஒவ்வொரு பூத் மெம்பரையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த கூறுகட்ட அம்மா உள்ளுக்குள்ள போய் நின்னுகிட்டு எங்க ஹிஜாப் கழட்டு அப்படின்னு மிரட்டுது. யாருக்கிட்ட வந்து மிரட்டுறீங்க? 4 குத்ராட்ச கொட்டையை போட்டுட்டு சாமி ஸ்லோகன் சொன்ன உடனே நீ பெரிய யோகியமா மேல இருப்பீங்களா? இங்க இஸ்லாமியர்கள் என்ன உங்களுக்கு கொத்தடிமையா? இந்த நாடு அவர்களுக்கானது. இந்த நாட்டின் விடுதலைக்காக கொத்து கொத்தா செத்து போன ஒரு சமூகம் இஸ்லாமியர்கள். கூச்ச நாச்சம் இல்லாம காட்டி கொடுத்த கும்பல் நீங்க என்ன மிரட்டுறீங்களா? வேற யார்ட்டையும் வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுங்க பயந்து போய் முகத்தை எடுக்கிறாங்க. முகத்துல இருக்கிற அந்த ஹிஜாபுடைய அந்த இதை எடுக்கிறாங்க. முகத்தை மறைச்சிருந்தது. அதோட அந்த அம்மா அந்த ஐடி கார்டை வாங்கி 2 செக் பண்றாங்க.
உனக்கு அம்புட்டு தென்னாவட்ட திமிரை யாருங்க கொடுத்தது? போலீஸ் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்க்கணும். ஆந்திராவில் என்னதான் நடக்குது அப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு கும்பல் இவ்வளவு ரவுடித்தனத்தை செஞ்சிட்டு இருக்கும் போது அரசு அங்க இருந்து அரசு வேடிக்கை பார்க்குதா? என்ன நடக்குதுங்க? அதோட மட்டும் இல்ல, நிஜாமாபாத்துக்குள்ள போயிட்டு அங்க ஒரு பூத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற பூத்துல வேலை பார்க்கிற அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த அதிகாரிகளை பூரா மிரட்டி இருக்கு இந்த அம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்குங்க? ஓய் ஆய் ஒத்த கை நீட்டி இப்படிதான் கைய ஒடிச்சு விட்டுறணும். நம்ம இனி காவி கும்பல் நம்மளை நோக்கி கையை நீட்ட கூடாது. என்ன நாங்க அமைதியா ஜனநாயகத்தை நம்பி 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 நாங்க உட்கார்ந்துருக்கனால எங்களை பார்த்தா உங்களுக்கு கிள்ளுக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் இந்திய தண்டனை சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தைப்படி அவங்க மேல கேஸ் போட்டதா அந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய கலெக்டர் சொல்றாரு. இந்த அம்மா என்ன சொல்லுது? நான் ஒரு வேட்பாளரா எனக்கெல்லாம் அது செய்யறதுக்கு சட்டமே உரிமை கொடுத்திருக்கு. யாருக்கு உரிமை கொடுத்தது? ஒருத்தவங்களுடைய பர்சனலா முகம் தெரியக்கூடாதுன்னு அவங்க கடவுள் வழிபாட்டு நம்பிக்கை இருக்கு. அவங்க அதை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தாங்கன்னா அது அவங்க சொந்த விருப்பம். நீ யாரும் உள்ள போய் நின்றுட்டு குடையிறதுக்கு? மொத்தமா இந்த லேடி டெபாசிட் காலியாக போகுது. அங்க ஒவைசி அடிச்சு நொறுக்கி ஏற்கனவே ஜெயிக்கிறவர். இதெல்லாம் மொத்தமா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவு அராஜகம், அவ்வளவு ரவுடித்தனம். இந்த ரவுடித்தனத்தை தென்னிந்தியா ஒருபோதும் ஒத்துக்காது. அடிச்சு தூக்குற வேலையில மக்கள் இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்பதான் கெஜ்ரிவால் 50 நாள் ஜெயில இருந்துட்டு தீகார்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி வெளியே வந்தார். வந்த உடனே இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் கெஜ்ரிவாலை போய் சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சுட்டு பிளான் பண்ணி இருக்கிறாங்க, நீங்க இல்லாதனால நாங்க மிகப்பெரிய பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்தல, கண்டன கூட்டம் நடத்தினாங்க. அவங்களுடைய இணையர் சுனிதாவை கூப்பிட்டு கண்டன கூட்டம் நடத்தினாங்க. ஆனா பிரச்சார பொதுக்கூட்டம் நாங்க நடத்தல, நீங்க வந்துட்டீங்கல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை பொதுக்கூட்டத்தை செய்யலாமா, எந்த வகையில நம்ம இந்த வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஆளுக்கான ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தணும்னா அது பயங்கரமா இந்திய அளவுல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய இது வரும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லங்க களமே இப்ப நம்ம பக்கம் திரும்பிருச்சு, மக்கள் நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுறாங்க, மொத்த ட்விஸ்ட் ஆகி போய் மொத்த எலெக்ஷனும் நம்ம பக்கம் திரும்பிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பொதுக்கூட்டத்தை அமைச்சு நம்ம மேடையில் நின்று பேசுறதுக்கு மட்டும் ஒரு தீர்வா இருக்காது. தலைவர்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் பகுதிகளை பிரிச்சுக்கிட்டு வீதி வீதியா போயிருவோம். பகுதிகளை பிரிச்சுக்கிட்டு வீதி வீதியா போய் மக்களை ஒன் டு ஒன்னா சந்திப்போம். வண்டியில ஏறிக்கிட்டு ஒரு வீதிக்குள்ளேயும் போய் மக்களை ஒன் டு ஒன்னா சந்திங்க. அப்பதான் மக்கள் நமக்கு நெருக்கமான ஒரு இடத்துல நிப்பாங்க. அதுதான் நமக்கு இன்னும் பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தை உயர்த்தும். நான் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வந்துருவீங்க ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா காவிகள் குட்டி குழப்புவான். அதனால நான் வராம இருக்கேன். அவன் என்ன போய் வேணாலும் சொல்லி காவிகள் குட்டையை குழப்புவான். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. இன்னொரு விஷயம், இந்த பிரச்சாரத்தை மக்களோட கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அது வெற்றியாக நமக்கு மாறும். வேணா ஒண்ணு பண்ணுவோம், கடைசி கட்ட தேர்தலுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி வேணும்னா ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நம்ம நடத்துவோம். அதுல நம்ம அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு பேசணும்னே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா. ஆமாங்க, நம்ம களத்துல போய் மக்களை சந்திப்போம், ஒன் டு ஒன்னா சந்திப்போம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. பிளானவே மாத்தி பக்கா பிளான் போட்டு வச்சு செய்யறதுக்கு ரெடி பண்ணி விட்டுருக்கிறாரு ஸ்டாலின். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகளுக்கு நல்லா தெரியுங்க, யார் அடுத்து ஜெயிக்க போறா, யார் அடுத்து மண்ண கப்ப போறது, இது எல்லா உளவுத்துறை ரிப்போர்ட்ஸும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியும். இப்ப டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உயர் அதிகாரிகள் எல்லோரும் ராகுல சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் ராகுல சந்திக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கிறாங்க. இப்ப இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, ஆஹா டர்ன் மாறுது, காவிகள் சங்க ஊத போறாங்க, சோ நம்ம போய் அடுத்து யார் பிரைம் மினிஸ்டர் வருவார், ராகுல்ஜியோ மல்லிகார்ஜுன கார்கேயோ வரப்போறாங்க, சோ இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோட போய் தனித்தனியா சந்திச்சிட்டு இருக்காங்களாம். இத பார்த்த காவி கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்கு. மோடி பதறாராம், ஐயோ சிஸ்டமே போக போகுது, நம்ம மண்ணக்கவ போறோம் அப்படின்னு அவர் நின்று பல பக்கத்துல கதறிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குங்க. சத்தம் இல்லாம ஆந்திராவில் ஒரு வேலை நடக்குது. ஆந்திராவுக்கு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்னா வருது. இந்த ஆந்திராக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பணம் தண்ணியா செலவழிக்கிறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கு, சின்ன அரப்பாடி லாரி குட்டியானு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு வண்டி போய் பெரிய வண்டியோட மோதிடுச்சு. ஒரு லாரி இதுல மோதிடுச்சு. மோதினோடனே அந்த பெரிய அளவுல அந்த வண்டி கவுந்து பெட்டி பெட்டியா தரையில கிடக்கு. இவர் உள்ள மாட்டிக்கிட்டாரு டிரைவரை காப்பாத்திட்டு போலீஸ் கால் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு மக்கள் பார்த்தா பெட்டி பூரா பணம், 7 கோடி ரூபாய் காவி கும்பலுடைய பணம் அப்படியே செதறி கிடந்தது. மொத்தமா தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, ஆந்திராக்குள்ள இன்னொரு வேலை பாக்குறாங்க, பேக்கேஜா கொடுக்கறது.
ஒரு ஆண் வாக்காளர் அப்படின்னா அவருக்கு 2000 ரூபாய் ஒரு குவார்டரு, அதுக்கு சைட் டிஷ், அதோட ஸ்வீட் பாக்ஸ், இது ஒரு பேக்கேஜ் ஆம்பளைங்களுக்கு. பெண்களுக்கு என்னவா, ஒரு 1000 ரூபாய், ஒரு மோதிரம், தங்க மோதிரம், அதோட ஒரு ஸ்வீட் பாக்ஸ். இன்னும் சில பேருக்கு 5000 ரூபாய், இன்னும் சில பேருக்கு டோக்கனையும் கொடுத்து பணத்தையும் கொடுக்கறது. டோக்கனை கொடுத்து நீங்க போய் மளிகை சாமான் வாங்கிக்கங்க அப்படின்னு கடையில போய் வாங்கிக்கிற சொல்லி டோக்கன் கொடுத்தது. காசை கொண்டு போய் வீட்டுல கொடுக்கறது. நீங்க எல்லா மாநில தேர்தலையும் 2 நாளைக்கு முன்னாடியே காசு ஈசெல்லாம் கொடுப்பாங்க, முடிச்சிருவாங்க. ஆனா இங்க காலையில ஓட்டு போட கிளம்பும் போது கொண்டு போய் காசை கொடுக்குதுங்க. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. பயங்கரமான காசு புழங்கி தள்ளி இருக்கு ஆந்திரால. அது பெரிய அதிர்ச்சியா இருக்குது. என்னுடைய ஆந்திரா மாடலாயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு காசு தண்ணியா இறக்கப்பட்டிருக்கு. ஆக இந்தியா கூட்டணி வலுவடைகிறதும் காவிகள் கதறதும் தமிழ்நாட்டினுடைய பங்கு வட இந்தியாவை மாற்றுவதற்கு கூட இருப்பதும் காவிகளுடைய அட்ராசிட்டியை அடிச்சு வெளுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன்.